வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான காடை எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. பின்னர் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சில்லி பவுடர் வந்து மிக்ஸ்டு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ரெண்டும் சேர்ந்தது. அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் காடை முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மசாலா நீங்கள் சாதா முட்டையிலையும் ட்ரை பண்ணலாம். காடை முட்டையில் ட்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காடை முட்டையை ஒரு ஃபோர்க் எடுத்து நான் இந்த மாதிரி குத்தி ஓட்டை போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கிரேவியில் போடும்போது இந்த காடை முட்டைக்குள்ளே இந்த கிரேவிலாம் போய் மசாலா போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த எக்கு சாப்பிடும்போது. ஓகே, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து நிற்கிது. ஓகே, இப்போ நம்ம இந்த காடை முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இதில் கடைசியாக சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகுத்தூள் நம்ம கிரேவிக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான காடை எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.